ஸ்ரீராம் ஸ்ரீராமதாவாய நமக. அதுதான் இறைவன். இதையெல்லாம் புரிய மாட்டுக்காக வேண்டியதான் நம்மளுக்கு வேதனையும் ஆதங்கமும் ஆத்திரமும். எனக்கு கஷ்டமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, வாழ்க்கையே பிடிக்கலை, சாக போகிறேன், வாழ போகிறேன், இது தேவையா? இருக்கந்தொட்டிக்கு இறைவன். நம்ம இறைவன். இப்போ நீங்கள் ஒரு ஓனரியா, ஒரு கடையில் ஒரு பையன் நல்லா சம்பாரித்து கொடுக்குறான் உங்களுக்கு. நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் கடையை நல்லா பார்க்குறான், அவன் நெட்டு நிறையா வருமானம் வருது. அவனை யாராவது போக சொல்லுவீங்க? யாராவது போக சொல்லுவீங்களாயா? போக சொல்ல மாட்டேன். அதுபோல தான் இறைவன். நம்ம இறைவன் இறைப்பணி முடிஞ்சளவு செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஆயுளை கூட அதிகரிப்பான் இறைவன். எப்படியா? எல்லோரும் சொல்லுவாங்க மரணெழுத்துன்னு ஒன்று இருக்குது, மாற்ற முடியாதது தான். அதில் உடன்படுறோம் நம்மளும். இடையில கண்டத்தில் தானே இப்போ முக்கால்வாசி 190% கண்டத்தில் தானே போகுது. எப்படியா? 100க்கு 90 95% உயிர்கள் இப்போது கண்டத்தில் தான் போகுது. 100 யாராவது தாண்டி போகிறாங்க? கிடையாது. அதனால் அதிக வயசு எழுதி வாழலாம். அந்த உச்சபட்ச வயசு ஆண்டவன் சொல்லியிருக்கான் இல்லையா, அது எழுதி வாழலாம். இடையில கண்டத்தை ஃபுல்லாக அடித்து தூள் பண்ணிடலாம். சரியா? அதுதான் ஒரு வகுத்தறிச்சலில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஃபாலோ பண்ணவங்க ஓரளவு நிம்மதியாக இருக்காங்க. முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது இறைவனை பற்றி இறையாற்றலோடு இருங்க. அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். இறைவனுக்கு செய்கிறதுக்கு யோசித்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு டைம் சரியில்லை, இன்னும் நல்ல டைம் ஆரம்பிக்கலை. இறைவனை அப்படியே கொண்டாடுங்க, தாங்குங்க, தூக்கி தூக்கி பிடிச்சி தாங்குங்க. அதுக்கு பிறகு அது ஒன்று சொல்லிட்டு ஆண்டவா இறைவா. இன்னொரு 3-4 பேர் கேட்டாங்க, அவங்க கதையை சொல்ல முடியாது, அடித்து பார்த்துக்கிறேன். அவர் இன்னொருத்தர் முக்கியமானவர் கேட்டார், அப்போ நீங்கள்லாம் எதுக்கு அப்படி நைட்டு பகலாக வேலை பார்க்குறீங்களே, நீங்கள் எப்படி ஏன் இவ்வளவு அப்படின்னார். எனக்கு நைட்டு பகலாக வேலை பார்க்குறோம், எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாதுன்னா, அதில் தவிர்க்கக்கூடிய வேலை, தவிர்க்க முடியாத வேலைன்னு ஒன்று இருக்குது. இப்போ இங்கே நம்ம மன்றத்துக்காரவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னம்னா, வெயிலாக இருக்குது, எண்ணலில் போய் பாருங்கள். எண்ணலில் பார்க்க வேண்டிய வேலையை எண்ணலில் பாருங்கள். இப்போதைக்கு வெயிலில் அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம், எண்ணலில் உட்காந்து பாருங்கள் அப்படிம்போம். தவிர்க்க முடியாததுன்னா, இன்றைக்கி ஒரு காங்கிரீட்டு போடுறோம், அது வெயிலோ மழையோ பண்ணித்தே ஆகணும். அது என்றோ ஒரு நாளைக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் வருஷம் முழுக்க இதே பொழப்பாக தெரிய மாட்டோம். வெயிலா, சாப்பிட்டு தூங்குங்க, அவ்வளோதான். சாப்பிட்டு தூங்கிட வேண்டியதான். ரைட்டா? இன்றைக்கி உடம்பு வலிக்க, நாளைக்கு வேலையை பார்த்துக்குறோம், தூங்குங்க, அவ்வளவுதான். இறைவன் நல்லா ரெஸ்ட்டு கொடுப்பேன் எனக்கெல்லாம். ரைட்டா? ஏன்னா எங்கள் உறவுகள் வேறு, வேலை தான் பார்ப்போம். வேலை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப தாங்கிடுவாங்க. நம்மளை மடியில் வச்சு தட்டி கொடுத்து தூங்க வச்சுருவாங்க. யார் கூப்பிட்டாலும் கேட்காது, எந்த ஃபோன் அடித்தாலும் நம்ம காதுக்கு கேட்காது, அந்தளவுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி அவசர வேலையாக விடிய உட்காந்து பாருப்பாங்க. நம்ம வாட்டுக்கு ஜாலியாக அவங்களோட பேசிக்கிட்டே பார்க்க வேண்டிய. அவங்களும் சேர்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? எல்லோரும் ஐயா ஒரு ஆள் இவ்வளோ பார்த்துட்டா இருப்பாங்க. அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்பீங்க மன்றத்தில் உள்ளவங்களுக்கு. இறைவன் கூட வேலை பார்ப்பான். எப்படி? இறைவன் கூட வேலை பார்ப்பான். ஆதாரம் இருக்குது. ரைட்டாக? பார்த்தவங்க இருக்காங்க. கூட வேலை பார்ப்பான். பிட்டுக்கு மண் சுமந்தான் இல்லையா, அது என்ன பொய்யா? எப்படியா? பிட்டுக்கு மண் சுமந்து அடி வாங்கின கதை என்ன பொய்யாவை எழுதி வச்சாங்க? வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். இது மாதிரி இன்றைக்கி நடக்கும். சொல்லுவாங்க, கலியுகத்தில் கடவுளை பார்க்க முடியாது, பேச முடியாது. அவர் பார்க்கல, பேசலை. பார்க்குறோம், பேசுகிறோம், கூட வேலை பார்க்குறாங்க. எல்லா இதுவும் நடக்கும், அதிசயமாக நடக்கும். இன்றைக்கி வேலைக்கு ஆள் இல்லையே, சம்மந்தம் இல்லாமல் யாராவது வருவாங்க. செருப்பிடிக்க ஆள் இல்லையே, உயர நிற்கிறவங்க யாராவது வருவாங்க. சரியா? அதுதான் இறைவன் அனுப்பி விடுவான். இல்லை இறைவனே கூட வரலாம். அவங்க கேட்டால் அங்கே இருக்கம்பாங்க. அப்போ இங்கே வந்தது யாரான்னு நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும். நான் அங்கே தானே இருந்தேன், அப்போ நீங்கள் தானே வேலை பார்த்தீங்க, நான் வரலையான்னு சொன்ன கதையெல்லாம் இருக்குது இங்கே. சரியா? ரைட்டு, பாருங்கள். அதனால் நாங்கள் விடியெல்லாம் வேலை பார்க்க மாட்டோம், விடிஞ்சிட்டு வேலை. எங்களுக்கு ஆண்டவன் எப்போ ஆணை சொல்கிறாரோ நல்லா எங்களை தாங்குட்டு தாங்குறாரு, அவ்வளோதான். சரியா? எல்லாருக்கும் இப்படி வேலை பார்க்குறாரு, இப்படி வேலை பார்க்குறாரு. என்ன வேலை பார்க்குறோம்? ஒன்றும் இல்லை. ரைட்டாக? நல்லா அந்த முந்தா நேரத்துலாம் காலையில் தூங்கினாலும் நைட்டு சாயங்காலம் எழுந்திரிச்சோம், சாயங்காலம் பொழுதடைய வேலை பார்க்க ஆரம்பித்தேன், 12 மணிக்கு தூங்கினேன், போதும். ரைட்டாக? அவ்வளவுதான். நம்ம உடம்புக்கு தெரியும். சரியா? உடம்பையும் பாதுகாக்கணும். அது அவங்க நம்ம இறைவனுக்கு பணி செஞ்சிட்டோம்னு வைங்களேன், இறைவனை மாதிரி ஒரு பொக்கிஷம் கிடைக்கவே கிடைக்காது. தாங்குட்டு தாங்குவார். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க சோறு சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னா உங்களுக்கு பாசம் பொங்கிடுது.
இவங்க மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு முதுகில் இப்படி தட்டி கொடுத்துக்கிட்டு தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த இன்பம் எப்படி இருக்கும்? எப்படியா இருக்கும்? அனுபவிங்க, அனுபவிச்சா தான் தெரியும். இன்பத்தை மடியில் ஐயாவெல்லாம் படுக்க வச்சுக்கிட்டு தட்டி கொடுத்துக்கிட்டே உருவி விட்டுக்கிட்டே இருப்பார். ரைட்டா? அந்த இன்பத்தை நாங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம். கொடுத்து வச்ச மாராசைங்க. நீங்களும் முயற்சி பண்ணுங்க. சரியா? நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் இறைவனுடைய இன்பத்தை பற்றி, அந்த ஆற்றலை பற்றியும், அந்த அதிசயங்களை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆதாரத்தோடு. சரியா? நம்ம சும்மா நான் உங்களை ஏற்றி சொல்லி என்ன செய்ய போகிறேன்? இல்லாட்டி உங்கள்கிட்ட நான் ஏதாவது எதிர்பார்த்து பேசுகிறேன்னா, எனக்கு எதிரி வேண்டாம். ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுக்குறேன். போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு எங்கள் மன்றத்துக்காரங்களே இப்போ கொஞ்ச நாளாக என்ன செய்கிறது குழப்பத்தில் தெரியுதுங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு. சரியா? அது மாதிரி எல்லாமே அப்படி இருக்கும். நம்ம என்ன நம்மளுக்காண்டி வேலை பார்க்கலை, நம்மளுக்காண்டியும் இருக்கலை. அவர் கொடுக்குறாரு, செய்ய சொல்கிறாரு. ஓனரு வேலை ஏவுறாரு, நம்ம கரெக்டாக செய்கிறோம். எங்கள் ஓனர் தங்கமான ஒரு மனுஷன். சரியா? இது மாதிரி ஓனர் உலகத்தில் யாருக்கும் எந்த அடியாருக்கும் கிடச்சிச்சா அப்படிங்கிறது கூட சந்தேகம். நிறைய அடியார்களை இப்போ சமீபத்தில் கூப்பிட்டு பேசும்போது பொறாமப்படுறாங்க என்னை நினச்சி. ரைட்டா? எங்களை இப்படி வாட்டி வதைச்சாங்களே அப்படின்னா, எனக்கு வதைச்சாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே வதவு வாங்கினதுனால இந்த வதவு பெருசாக தெரியலை. ரைட்டா? சரியா? ரைட். எல்லாம் நன்மைக்கு. நல்லபடியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, இறைவனை பற்றுங்க, சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. வாழ்க்கையில் என்ன நடந்துட போகுது ஒன்றும் எல்லாருக்கும் தெரியும். எப்படி வந்தோமோ அப்படி போக போகிறோம். இடையில எதுக்கு போய் குழப்பிக்கிட்டு நஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சந்தோஷமாக இருங்க. நம்மளுக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். எல்லாம் நன்மைக்குன்னு மட்டும் நினைங்க வாழ்க்கையில். ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நம. சரியா? சரி. நல்லது நடக்கட்டும், நல்லது செய்யுங்க. எல்லா மக்களும் இன்புற்று நலமோட இறைவன் காலடியை திருவடியை பற்றி நலமோடு இருங்க. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நம. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே.